வியக்க வைக்கும். அத்தகைய ஒரு அற்புதமான பண்பாடு நுணுக்கத்தை நாம திருமண அழைப்புகளில் காணலாம். சில வார்த்தைகள் மட்டுமே அந்த குடும்பத்தோட முழு விவரத்தையும் சொல்லிடும் திறன் கொண்டது. அதுதாங்க நம்ம தாய்மொழி தமிழோட சிறப்பு. என்னன்னு பார்க்கலாமா? ஒருத்தர் டாக்டரை பார்க்க போனாராம். டாக்டர் கிட்ட போய் உட்காந்தோடனே, வாங்க உட்காருங்க, வாயை திறங்க, மூச்சை இழுத்து விடுங்க, என்ன பண்ணுது அப்படின்னு டாக்டர் கேட்டாரு. எதுவும் பண்ணலையே அப்படின்னு அவர் சொன்னாரு. அப்புறம் எதுக்கு என்ன பார்க்க வந்தீங்க? அட அதுவா, என் பையனுக்கு கல்யாணம், பத்திரிக்கை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். பாருங்க நட்புக்களே, பத்திரிக்கை வைக்கிறது கூட தவறில்லை, அதை மருத்துவமனையில தான் தரக்கூடாது. நல்ல வேலை, ஸ்கேன் பண்ணு, பிபி சுகர் டெஸ்ட் எடுன்னு சொல்லாம போனாரே. பத்திரிக்கைன்னு சொல்லும் போதுதான் எனக்கு ஒரு விஷயமே உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. கல்யாண பத்திரிக்கை கையில வாங்கினதும் நாம என்ன பார்ப்போம்? தேதி, இடம், நேரம் இவதானே பார்ப்போம். ஆனா பாருங்க, நம்ம முன்னோர்கள் அதுல கூட ஒரு குறிப்பை வச்சிருக்காங்க. என்னன்னு கேக்குறீங்களா? சொல்றேன். திருவளர்ச்செல்வன், திருவளர்ச்செல்வி, அதாவது திருமண பத்திரிக்கையில மணமகனுக்கு முன்னால திருவளர்ச்செல்வன், திருவளர்ச்செல்வி அப்படின்னு குறிப்பிட்டிருந்தா எங்க வீட்ல இதுதாங்க முதல் திருமணம். இவங்களுக்கு பின்னாடி மணமகனுக்கு இளைய சகோதரனோ சகோதரியோ இருக்காங்க அப்படிங்கிறத சுட்டி காட்டுமா. எதிர்காலத்துல வருங்காலங்கள திருமணங்கள் நடைபெற எங்க இல்லத்துல வாய்ப்புள்ளது. நீங்க அதை பயன்படுத்திக்கிட்டா பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு மறைமுகமா உணர்த்துறாங்களாம். அடுத்தது ஏகபுத்திரன், ஏகபுத்திரி. சில பத்திரிகையில பார்த்திருப்போம், அந்த மணமகன் அல்லது மணமகளுக்கு முன்னாடி ஏகபுத்திரன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கோம். அதுக்கு என்ன பொருள் தெரியுமா? எங்க குடும்பத்துக்கு ஒரே வாரிசு, இந்த ஒரு திருமணம் மட்டும்தான் எங்க இல்லத்துல நடைபெறும். இந்த திருமணம் குடும்பத்தின் அடுத்த தலைமுறை தொடக்கத்தை குறிக்கும். எங்களுக்கு இருக்கிறது ஒரே மகன்தான் அல்லது மகள்தான் அப்படிங்கிறத குறிப்பிடும். குடும்பத்தின் பெருமைக்குரிய நிகழ்வாக இதை சொல்லப்படுது. இந்த திருமணம் பொறுப்பையும் சிறப்பாகவும் செய்ய மனம் இருக்கு. அடுத்தது திருநிறை செல்வன், திருநிறை செல்வி. இப்படி சில பத்திரிகையில குறிப்பிட்டிருக்கும். எங்க வீட்டுல இதுதான் கடைசி திருமணம். மொய் செய்யறவங்கெல்லாம் செஞ்சிடலாம். பெற்றோர் தன் பிள்ளைகளுக்கு திருமண கடமையை முடித்து உள்ளார்கள் என்பதை சுட்டிக்காட்டுகிறது. குடும்பம் ஒரு புதிய வாழ்க்கை கட்டத்துக்குள் நுழைகிறது. புதிய உறவுகள் நம்மோடு பயணிக்க வந்திருக்கிறது அப்படிங்கிறதையும் இது உணர்த்துது. என்ன நட்புக்களே, வீட்டில் எத்தனை பிள்ளைங்க இருக்காங்க, என்ன செய்யறாங்க அப்படின்னு ஒரு கல்யாண பத்திரிக்கை நமக்கு பாருங்களேன் எவ்வளவு அழகா விளக்குது. பத்திரிக்கை வச்சுட்டு போனதும் இனியாவது இதையெல்லாம் கவனிப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க நட்புக்களே, ஒரு பாடலுக்கு பிறகு தொடர்ந்து கேட்கலாம். இது சுதந்திர பல்சுவை நிகழ்ச்சி.